வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய சமையலில் சோயா பன்னீர் கூட்டுன்னா கூட பிரட்டல் கூட்டு தான். அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம். சோயாவை முதல்ல ஒரு கப் சோயா எடுத்துகிட்டு நம்ம சுடு தண்ணியில் போட்டு 5 செகண்ட் கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி தண்ணியை பிழிஞ்சு அந்த சோயாவை மட்டும் எடுத்துக்கணும். சோயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிழிந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒன்று அரைத்து வச்ச தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தயக்கீரை காஞ்சது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மசாலா பொருள் தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அடுத்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன். இப்போது நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சது, சோம்பு மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டு தாளித்தமானதும் நான் அப்படியே சோயாவை சேர்த்துட்டேன். மசாலா பொருள்லாம் நான் சொன்ன மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பூண்டு 4 நல்லா தட்டி அதையும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க. இதில் நம்ம பன்னீர் சேர்க்கும்போது இன்னொரு 1/2 ஸ்பூன், கிட்டத்தட்ட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா தான் காரம் எடுக்கும். இந்த பன்னீர் எப்படின்னா நம்ம பால் காய்ச்சும் போது அது தெரிஞ்சிடும். அது புது பாலாக இருக்கும். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நல்லா பன்னீரை மட்டும் அந்த இப்போ ஃபில்டர் பண்ணணும், தண்ணியெல்லாம் ஏற்றணும். அந்த பன்னீரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நான் இப்போ பயன்படுத்தினேன். அதை அப்படியே நல்லா தண்ணியை எடுத்துட்டு நான் சோயாவோட அந்த பன்னீரையும் சேர்த்து கலந்து கொடுங்க. இப்படி நம்ம கலக்கும்போது சோயாவில் நம்ம சேர்த்த தனி மிளகாய்த்தூள் காரம் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் பன்னீரை சேர்த்த பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நீங்கள் வதக்கிட்டு அடுத்து சோயா பன்னீர் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். மட்டன் பிரியர்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே தெரியாது. நான் கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கேன். நல்லா அடியிலேருந்து எடுத்து இப்படி பெரட்டி போட்டு வதக்குங்க. இந்த சோயா பன்னீர் பெரட்டல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சைடிஷாக நீங்கள் வச்சு சாப்பிடலாம். சாதத்தில் கூட நீங்கள் பெரட்டி சாப்பிடலாம். இப்போ அந்த வெந்தயம் காஞ்ச அப்படியே வடச்சட்டியில் சோயாவில் தூவி விட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. சூப்பராக அருமையாக மட்டன் சுவை போல் இருக்கும் சோயா பன்னீர் பெரட்டல் கிரேவி ரெடி ஆகிடுது. நீங்கள் ஒரு முறை இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பெரட்டல் கிரேவின்னா அந்த சோயாவோடையே ஒட்டிகிட்ருக்கும் அந்த கிரேவி. இது சாதத்தில் பெரட்டி சாப்பிடலாம். இப்போ வாங்க இன்றைய சமையலில் நம்ம பார்த்துடலாம். பிடிகரண புளிக்குழம்பு, பச்சைப்பயிறு தாளிப்பு பொரியல் தான். அடுத்து சோயா பன்னீர் பெரட்டல் கிரேவி, கெட்டி தயிர். இதுதாங்க இன்றைய சமையல். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த சோயா பன்னீரை நீங்கள் வெறும் வாயிலே ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலும் அருமையான சுவையை கொடுக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.